இந்திய நாட்டுக்காக விளையாடி தங்கப்பதக்கம் வாங்கி தந்து தாய் நாட்டுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே லட்சியம் என கோவையை சேர்ந்த கல்லூரி மாணவியும் சீனாவில் நடைபெற்ற ஊசு போட்டியில் 3ஆம் இடம் பிடித்து பதக்கம் வென்ற பாலஹர்ஷினி நிகழ்ச்சி பேட்டி. கோவை ஆர்எஸ்புரம் பகுதியை சேர்ந்த பஞ்சதாரா தினேஷ் அவர்களது மகள் பாலஹர்ஷினி. தனியார் கல்லூரியில் பயின்று வருகின்ற இவர் கடந்த 12 ஆண்டுகளாக தமிழகத்தின் ஊசு விளையாட்டு சங்க செயலாளராக உள்ள ஜான்சன் என்ற ஊசு பயிற்சியாளரிடம் ஊசு பயிற்சி பெற்று வருகின்றார். இந்த நிலையில் 2025ஆம் ஆண்டுக்கான 10வது உலக குங்ஃபு ஊசு சாம்பியன்ஷிப் போட்டிகள் சீன நாட்டில் அக்டோபர் 14ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற்றது. இப்போட்டியில் கலந்து கொண்ட பாலஹர்ஷினி பிளாக் ஷிப்பல் பிரிவில் 3வது இடம் பிடித்து பதக்கம் பெற்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்துள்ளார். மாநில மற்றும் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பல விருதுகளை பெற்று வரும் பாலஹர்ஷினி இன்று விமான மார்க்கமாக கோவை வந்தடைந்தார். இவருக்கு கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சாதனை பெண்ணின் பெற்றோர், உறவினர்கள் மற்றும் அருகில் வசிப்பவர்கள் சார்பாக உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் சாதனை படைத்த பெண்ணின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வைஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட், கோஷ்வான் குழுமம், ஆர்எஸ் ஐடென்டிட்டி அபார்ட்மெண்ட் குடியிருப்பாளர்கள், ஆர்யா வைஷ்ய மகாஜனங்கள் உள்ளிட்ட பல அமைப்புகள் இணைந்து செய்ய உள்ளதாக தெரிவித்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாலஹர்ஷினி கூறியதாவது, சீனர்களின் தற்காப்பு கலை என்றழைக்கப்படும் ஊசு கலையை கடந்த 12 ஆண்டுகளாக பயிற்சி பெற்று வருவதாகவும், சீன நாட்டில் இந்தியாவின் பெருமையை பறைசாற்றி பிரான்ஸ் பதக்கம் வென்றது தனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றார். இதற்கு உறுதுணையாக இருந்த தனது பெற்றோர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு நன்றிகளை தெரிவிப்பதாக தெரிவித்தார். ஊசு போட்டியில் இந்திய நாட்டுக்காக இந்திய நாட்டு ஆடை அணிந்து போராட வேண்டும் என்பதே தனது லட்சியம் என கூறிய அவர், இந்திய நாட்டுக்காக தங்கப்பதக்கம் வாங்க வேண்டும் என உறுதியுடன் போராடி வருவதாக தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலஹர்ஷினி. நான் ஊஷு கேம்ல 12 இயர்ஸா பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ எங்க ஜான்சன் மாஸ்டர் தான் எங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டு வராரு. அவர் தான் தமிழ்நாடோட ஜெனரல் செக்ரட்டரி. ஸோ நான் இப்போ போன மேட்ச் பேர் 10th வேர்ல்ட் குங்ஃபு ஊஷு சாம்பியன்ஷிப் சைனாவில் நடந்தது. அக்டோபர் 14ல இருந்து 19 வரைக்கும் நடந்தது. அங்கே நான் பிரான்ஸ் மெடல் ஃப்ளெக்சிபிள் வெப்பன் கேட்டகரியில் வின் பண்ணிட்டு வந்திருக்கேன். எங்கள் கேம் ஊஷுங்கிறது ஒரு சீனர்களுடைய தற்காப்பு கலை. இங்கேருந்து பௌத்த தர்மன் கொண்டு போய் அங்கே நம்ம ஃபேமஸ் ஆனது தான் எங்கள் ஊஷு. ஸோ இதில் நான் பிரான்ஸ் மெடல் அங்கே வேர்ல்ட் சாம்பியன்ஷிப்பில் வின் பண்ணது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இத்தனை நாள் யூடியூப்பில் அவங்க வீடியோலாம் பார்த்து கற்றுக்கிட்டு அப்படி நாங்கள் வந்தவங்க இப்போ அவங்களோட நின்று அவங்களோட கம்பீட் பண்ணி இப்போ அவங்க கூட நின்று 3rd பிளேஸ் வாங்கினது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது ஒரு முதல் ஆசையாக இருந்தது. இப்போ இந்தியாவுக்காக ஒரு வேர்ல்ட் ஸ்டேஜில் பிரான்ஸ் மெடல் வாங்கினதுக்கு ரொம்பவே சந்தோஷப்படுறேன். இதுக்கு ஃபுல் சப்போர்ட் என்னோட பேக் போன் பில்லர் எல்லாமே எங்கள் ஃபேமிலி தான். எங்கள் அப்பானால தான் நான் ஊஷுக்கு வந்தேன். என்னோட ஃபேமிலியோட சப்போர்ட் அண்ட் எங்கள் மாஸ்டர் ஜான்சன் மாஸ்டரோட சப்போர்ட் இல்லைன்னா இது எதுவுமே நடந்திருக்காது. ஸோ தேங்க்யூ பேரண்ட்ஸ் அண்ட் தேங்க்யூ மாஸ்டர் எங்களுக்கு இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு. அடுத்தது என்ன பிளான்? அடுத்த பிளான் என்னோட ஒரே கோல் இந்தியா ஜெர்சி போடணும், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணணுங்கிறது தான். இதுக்கப்புறம் இன்னும் மேலும் மேலும் எந்த ஒரு குளோபல் ஸ்டேஜ் கிடைச்சாலும் நல்லபடியாக பண்ணி ஒரு கோல்டு மெடல் எடுத்துகிட்டு வரணும் இந்தியாவுக்காக அப்படிங்கிறத என்னோட ஆசை. நான் இப்போ கிருஷ்ணமால் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். 2nd இயர் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கேன். இந்த ஸ்போர்ட்ஸ்னால நான் ஃப்ரீ எஜுகேஷனில் தான் படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு எங்களுக்கு கூட இருக்கிறது எங்களோட ஜெயசித்ரா மேம். அவங்கனால தான் காலேஜ் எனக்கு ஸ்மூத்தாக எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியுது. தேங்க்யூ மேம். உங்களோட போட்டி போட்டவங்களோட டஃப் உங்களுக்கு எந்த அளவுக்கு கொடுத்தாங்க? நீங்கள் எந்த அளவுக்கு அதில் எஃபர்ட் போடுறீங்க? நாங்கள் காம்படிட் பண்ணும்போது 50 கண்ட்ரிஸோட காம்படிட் பண்ணியிருக்கோம். ஸோ டாப்பில் இருந்தது எல்லாமே சைனா, ஹாங்காங், அவங்கெல்லாம் தான் மெயின் பிளேயர்ஸாக இருந்தாங்க. நான் போட்டி போடும்போது என் கூட ஹாங்காங் 1st பிளேஸாக இருந்தாங்க. அடுத்து கிரீஸ், இந்த மாதிரி அவங்களோட எல்லாம் காம்படிட் பண்ணி வந்தோம். டஃப்பாக இருந்தாங்க ரொம்பவே அவங்க எல்லாருமே. என்ன கற்றுக்கிட்டீங்க அந்த கேம்ல? நம்ம இந்தியாவிலேருந்து இப்போ அங்கே நம்ம போனால் நம்மளோட வேல்யூ என்னங்கிறது அங்கே இந்த மாதிரி ஒரு குளோபல் ஸ்டேஜில் தான் தெரியுது. அவ்வளோ பெரிய ஒரு இன்டர்நேஷ்னல் பவுட்டில் வேர்ல்ட் கிளாஸ் அத்லீட்ஸோட காம்படிட் பண்ண முடிஞ்சுது. அது எனக்கு ஒரு பெரிய லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது இந்த சைனா ஜேர்னி. நமக்கு ஃபுட் இல்லைன்னாலும், நம்ம டைம் ஜோன் மாறினாலும் நம்ம எப்படி அதை எல்லாமே மேனேஜ் பண்ணி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது எனக்கு இந்த மேட்ச் சொல்லி கொடுத்தது.